குஜராத் மாநிலம் சூரத்தை சேர்ந்த கிரீட் பட்டேல் என்பவர் தனது மனைவி பணம் கேட்டு தன்னை சித்திரவதை செய்வதால் தன்னை கருணை கொலை செய்யுமாறு கலெக்டரிடம் மன்றாடியுள்ளார். மேலும் அது குறித்து புகார் மனு ஒன்று கலெக்டரிடம் கொடுத்துள்ளார். 2024 ஆண்டு நவம்பர் 14 கிரீட் பட்டேலுக்கு திருமணம் நடந்துள்ளது. இவர்கள் இருவருக்கும் இது 3வது திருமணமாக இருந்த நிலையில் கிரீட் பட்டேலுக்கு முந்தைய மனைவியின் மூலம் பிறந்த குழந்தை ஒன்று இருந்துள்ளது. இந்நிலையில் 3வதாக திருமணம் செய்து கொண்ட பெண் சித்திரவதை செய்து வருவதாகவும் மேலும் பணம் கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் கிரீட் பட்டேல் தெரிவித்துள்ளார். மேலும் குடும்பத்தில் சண்டை ஏற்படும் போதெல்லாம் அவரது மனைவி பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களை பயன்படுத்தி அவருக்கு எதிராக புகார் கொடுத்து வந்துள்ளார். பின்னர் போலீஸ் அல்லது பெண்கள் உதவி எண்களை தொடர்பு கொண்டு அதன் மூலம் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கிரீட் பட்டேல். அது மட்டுமல்லாமல் முந்தைய திருமணத்தில் பிறந்த குழந்தையையும் சித்திரவதை செய்வதாகும். இதுகுறித்து பலமுறை காவல்துறையினரிடம் புகார் கொடுத்தும் இதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என கிரீட் பட்டேல் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவரது மனைவி திருமணம் மூலம் பணம் மற்றும் நகைகளை பெற்றுக்கொண்டு கூடுதலாக பணம் கேட்டு கணவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்ததாகும். இதுபோன்று முந்தைய கணவர்களிடம் இருந்தும் பணம் பறித்ததாகும் குறிப்பிட்டதைத் தொடர்ந்து அவரது தாயாரிடமும் மற்றும் பிற உறவினர்களிடமும் தொடர்ந்து பணம் கேட்டு அழுத்தம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். கிரீட் பட்டேலிடம் அடிக்கடி பணம் கேட்டு துன்புறுத்தி வந்த நிலையில் ஜீவனாம்சம் மற்றும் குடும்ப வன்முறை வழக்குகள் மூலம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்துள்ளார். குடும்ப சண்டைகளை எதிர்கொள்ளும் ஆண்களுக்கு சட்ட பாதுகாப்பு இல்லை. போலீஸ் நிலையங்கள் மற்றும் அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்த கிரீட் பட்டேல், தனக்கு வேறு ஏதும் வழியில்லை, என்னை கருணை கொலை செய்துவிடுங்கள், நான் குறிப்பிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நான் ஏதாவது செய்து கொள்ள நேரிடலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் கொலைக்கார மணமகள் என தனது மனைவியை குறிப்பிட்டு ஆட்சியருக்கு புகார் மனு கொடுத்துள்ளார் கிரீட் பட்டேல்.